ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு பிவிஎஸ் ஹாஸ்னி சேனல். இன்றைக்கி சுக்கு காப்பி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சுக்கு காப்பி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சில டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த சுக்கு காப்பி குடிச்சிங்க அப்படின்னா சளிக்கு ரொம்ப நல்லது. இப்போ சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா 3 நாளைக்கு தொடர்ந்து 2 வேளையாக குடிச்சிங்க அப்படின்னா சளி சீக்கிரமாக சரியாக போயிடும். அப்புறம் முக்கியமானது என்னென்னா, இப்போ சுக்கு காப்பி செய்யும் போது நீங்கள் பனை வெல்லம் போடணும், இல்லை நாட்டு சர்க்கரை போடணும். இது வெள்ளை சர்க்கரைலாம் போட்டு குடிக்கக்கூடாது. அது ஒரு யூஸ்மே உங்களுக்கு இல்லை. இப்போது விருந்தாளி வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் இருக்காது, அந்த டைமில் வெறுமனே தண்ணியில் டிகாஷன் போட்டு குடிப்பீங்க. அப்படி கொடுக்காம இந்த மாதிரி சுக்கு காப்பி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு உடம்புக்கு நல்லது. சில பேருக்கு சுக்கு காப்பி பிடிக்காது, நான் டீ காஃபி தான் குடிப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ டீயில் இது கலந்து கூட போட்டு குடிக்கலாம். பார்த்திங்கன்னா பால் கொதிக்கும் போது நீங்கள் டீ தூள் போட்டு கொதிக்க வைப்பீங்க. அந்த நேரத்தில் சுக்கு காப்பி அந்த பொடியை அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுட்டு அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு இதுக்கு இப்போ பாலில் சுக்கு பொடி சேர்த்திங்க அப்படின்னா அதுக்கு வெள்ளை சர்க்கரை, நார்மல் சர்க்கரை சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். வெள்ளை சர்க்கரை சேர்த்து நீங்கள் ஆற்றி குடிச்சிக்கலாம். டீயும் ரொம்ப மணமாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம சுக்கு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த பொடியை வச்சு நீங்கள் கொதிக்கிற சுடு தண்ணியில் இது போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு நாட்டு சர்க்கரை இல்லைனா பனை வெல்லம் சேர்த்து குடிச்சிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். சுக்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, மல்லி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சுக்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவல் ரேஷியோவில் மல்லி எடுக்கணும். நெக்ஸ்ட்டு மிளகு கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும். சுக்கு இப்போது சுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 10 கிராம் சுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 கிராம் மல்லி எடுத்துக்கோங்க. இப்போ சின்னதாக ஒரு ஸ்பூன் இருக்கும், ஸ்பூனில் மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் இப்போ சுக்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே மாதிரி ஏலக்காய் அதே அளவு எடுத்துக்கணும். மிளகு மட்டும் கொஞ்சமாக எடுக்க போகிறீங்க. எடுத்து இது 4த்தையுமே நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி பொடியாக வச்சுக்கோங்க. இந்த பொடி ரொம்ப நாளைக்கு வச்சுருந்தா அந்த ஸ்மெல் சீக்கிரம் போயிடும். உங்களுக்கு அவ்வளோவா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால இப்போ அரைச்சி வச்சிங்க அப்படின்னா ஒரு 1 வீக் 2 வீக் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 டேஸ்க்கு நீங்கள் வச்சுக்கலாம். இந்த பொடி அது வரைக்கும் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பொடி நல்லாயிருக்கும், ஆனால் அதோட மனம் உங்களுக்கு வராது. இப்போ இந்த 4 பொருள் கூட நீங்கள் திப்பிலி, கிராம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக சொன்னேன். திப்பிலி இப்போது நெஞ்சு சளி பிடிச்சவங்களுக்கு அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. திப்பிலி கொடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக சரியாகும். அதனால இந்த சுக்கு காப்பி கூட இதை சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். திப்பிலி அண்ட் கிராம்பு உங்களுக்கு ஆப்ஷனல், நீங்கள் சேர்த்தா சேர்க்கலாம், சேர்க்கலைன்னா பரவாயில்ல. இப்போ இந்த 4 பொருளையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட பொருளில் சுக்கு, மல்லி, மிளகு, ஏலக்காய் 4 பொருளையும் அரைச்சி தனியாக வச்சுருக்கோம். இப்போ தண்ணி கூட ஒரு ஸ்பூன் தண்ணி கூட போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சுட்டு நல்லா சுட்டதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நிறுத்திட்டு இதில் பனை வெல்லம் தட்டி போடுங்க. அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை போடணும். இதுதான் ரொம்ப நல்லது. இது போட்டால் தான் நல்லாவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ ஆற்றி நல்லா ஃபில்டர் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.